அதிகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். வழியாக பார்ப்போம், யார் யாரோ துரத்துவாங்கோ, போலீஸ் துரத்துவாங்கோ, இங்கே தங்காதே போகாதே அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ யாரும் எங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, சமைக்கிறோம். ஒன் இந்திய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சாருகா. உலகத்தோட ஒன் ஆஃப் த நீளமான பீச்சை கொண்டது தான் நம்ம மெரினா. இது நிறைய பேருக்கு ஒரு கடற்கரை மணலாக இருக்கலாம், இன்னும் நிறைய பேருக்கு இது ஒரு படுக்கிற பிளேஸாக இருக்குது. அதாவது குளிர்லையும் சரி, மழையிலையும் சரி, வெயில்லையும் தன்னோட குழந்தைகளோட பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு விடியல் பிறந்துட்டுன்னு தான் சொல்லணும். டிசம்பர் 22, 2025 அன்னைக்கு தமிழக துணை முதல்வரால் திறந்து வைக்கப்பட்ட இந்த வீடற்றோருக்கான இரவு நேர காப்பகத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அவங்களோட வாழ்க்கை முறை இப்போ எப்படி இருக்குது, அவங்களுக்கு எந்த மாதிரியான வசதிகள் உள்ளே பண்ணப்பட்டிருக்குங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். என்னை சுற்றி இருக்க பிளேஸை நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்ப க்ளீனாக இருக்குது. ப்ளஸ் அங்கங்கே டஸ்ட்பின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி கட்டில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் கர்டைன் போட்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. லுக்கே ரொம்ப மாடர்னாக கட்டியிருக்காங்க. இன்கேஸ் அவங்க ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா 2 கட்டில் சேர்த்து போட்டு அந்த மாதிரியும் கட்டியிருக்காங்க. ப்ளஸ் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஷெல்ஃப் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் அவங்க வரும்போதே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன பெட்டு, அப்புறம் பெட்ஷீட்ஸ் அண்ட் பிளாங்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தனித்தனி ஃபேன்ஸ், நிறைய ஃபேன்ஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய எல்இடி லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வாழ்கிறதுக்கு தகுதியான தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. மெரினா கடற்கரையில் பலூன் விற்று கைவினைப் பொருட்கள் செஞ்சு பொழப்பு நடத்துகிற நாடோடி இன மக்கள் மற்றும் வீடற்ற குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இந்த இரவு நேர காப்பகம் திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வசதியாகிது, தங்குறதுக்கு நல்லாக்குது, எதுவும் பயம் இல்லாமல் போகிறோம் வரோம், வியாபாரம் பண்ணுறோம், அழகாக சாப்பிட்றோம், தண்ணி குளிக்கிற மாதிரிக்கு இது, டாய்லெட் நல்லாக்குது, இடம் நல்லாக்குது. எதானு இல்லைனாக்கா நல்லா வசதிக்குதம்மா. எதுவும் மனசுக்கு கஷ்டமானது இல்லை, இல்லை சந்தோஷமாக கேரும். பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான அடிப்படை தேவை சானிட்டரி பேட். அதாவது ஃப்ரீயாக உங்களுக்கு சானிட்டரி பேட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு மெஷின்ஸ் கூட இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, பாலூட்டு மறை, குழந்தைக்கு கொஞ்சம் ப்ரைவேசியாக அவங்க பால் கொடுக்கறதுக்கு கூட ஒரு அறை இருக்குது. ப்ளஸ் ஆர்ஓ வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இங்கே தண்ணி கொடுக்குற அந்த டேப்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாருக்கும் தனித்தனியான சாக்கெட்ஸ் இருக்குது. அதாவது சார்ஜ் போட்டுக்கணும், ஃபோன் வச்சுருக்காங்கன்னா சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு தனித்தனியான சாக்கெட்ஸ் கூட இங்கே இருக்குது. ஐயா, இங்கே தங்கியிருக்க மக்களோட வாழ்க்கை முறை எப்படி சாப்பாடுலாம் எந்த மாதிரி? கரெக்டாக ஒரு 7:30 மணிக்கு வருமா சாப்பாடு. ரொட்டி, இல்லாக்காட்டி சேமியா, இல்லாக்காட்டி இட்லி, இல்லாட்டி அதான் பரோட்டா, ஏதாவது எடுத்து வைப்பாங்க. அது கரெக்டாக 7:30 மணிக்கு வராங்கள்ல, அவங்க தட்டை வச்சு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வெளில இருப்பாங்க. கரெக்டாக மணி 11 ஆச்சுனாக்கா உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே அவங்கவுங்க அறையில் போயிட்டு தூங்கிடுவாங்க. ஒரு பக்கம் மெரினாவை உலக தரத்துக்கு மாத்திர ப்ளூ ஃப்ளாக் திட்டம் நடந்தாலும் அந்த வளர்ச்சி அங்கே இருக்கிற ஏழை மக்களை அப்புறப்படுத்துறதா இருந்துடக்கூடாதுங்கிறதுல அரசு உறுதியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு தனித்தனி ரூம்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. உள்ளே ஷவர் எல்லாம் டேப்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் அவங்களுக்கு தனியாக பாத்ரூம்ஸும் இருக்குது. அதாவது லேடிஸ்க்கு தனியாக அண்ட் ஜென்ட்ஸ்க்கு தனியாக பாத்ரூம்ஸ் இருக்குது. ப்ளஸ் அவங்க துணியை துவைச்சிக்கிறதுக்கு அங்கே தனியாக கல்லெல்லாம் கட்டியிருக்காங்க. ப்ளஸ் அதை காய போடுறதுக்கும் கொடி எல்லாமே வெளியே காய போடுறதுக்கு அங்கே கட்டி வச்சுருக்காங்க. குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணிக்குது, குளிக்கிறதுக்கு 3 வேளை தண்ணிக்குது, பாத்ரூம்க்குது, இடங்குது, காற்றுக்குது, தேன்க்குது, டிவிக்குது. டிவி ஒன்றுதான் இல்லை, செல்ஃபோனில் பார்த்துக்கு வரோம். அதுவும் வசதி பண்ணுறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறார் ஐயா. இங்கே பார்த்தாலே தெரியும், இங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, வாட்ச்மேன் இருக்கார். ஸோ எல்லா விதமான அடிப்படை தேவைகளும் உள்ளே இருக்குது. சாப்பாடெல்லாம் அம்மா உணவகத்துலேருந்து வருது. அம்மா உணவகத்துலேருந்து நல்ல நல்ல பொருளெல்லாம் எடுத்து போடுறாங்க. காலையில் ஆச்சுனாக்கா இட்லி, பூரி, அதான் சட்னி, சேமியா, கிச்சடி எல்லாத்துக்கும் போடுறாங்க. இந்த இடத்துல பலதரப்பட்ட பல வேலைகள் பார்க்குற மக்கள் எல்லாமே தங்கியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கலந்து தான் தங்கியிருக்காங்க.
சிங்கார சென்னைனா வெறும் பழக்கிற சாலைகள் மட்டும் இல்லை, அங்க இருக்கிற கடைசி மனிதனுக்கும் பாதுகாப்பான ஒரு கூரை கிடைக்கிறதான்னு நிரூபிச்சிருக்காங்க. இந்த திட்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின்